வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய ரத்த வேடம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. அவரை நிர்பந்தம் செய்த காரணத்தாலே வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவதாக அறிவித்தார். அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் முடிந்தா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கின்றன. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த 2 தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது சுமார் 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொன்னார். வழங்கவே இல்லை. 1.5 ஆண்டு காலம் காலத்தை தடுத்தினார். 2 ஆண்டு காலம் நிறைவேறிய பொழுது நான் 2 முறை சட்டமன்றத்தை நான் பேசிய போதும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் சொன்னீங்களே, எப்பொழுது வழங்கும் என்று தொடர்ந்து 2 ஆண்டு காலம் அவரை நிர்பந்தம் செய்த காரணத்தாலே வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள். பல்வேறு விதிகளை விதித்தார்கள். தேர்தல் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவியை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று 3இல் 1 பகுதி தான் இன்றைக்கு உரிமைத்தொகை வழங்கி இருக்கின்றார். ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய ரத்த வேடம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதே போல நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணமில்லாத பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த பேருந்துக்கு முன்பும் பின்பும் பிங்க் கலர் பெயிண்டை அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற நகர பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டும் பெண்கள். அவை மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஏமாற்றுகின்ற ஒரே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் முடிந்தா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும். அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும். அதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றம். 40 நாடாளுமன்றத்திலே நம்முடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். 40 நமதே
எண்ணி உழைக்க வேண்டும், பிறகுகள் வாராமல் உழைக்க வேண்டும். நாம் போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நமக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய தெய்வ பிரதி புரட்சியாளர் எம்ஜிஆர் விமர்சனம் செய்ததை தட்டி கேட்க 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார் என்பதை நினைவு கூறுவது. அற்புதமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.